இது மகிமை நேரம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை என்று சொல்லும்போது எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு வெறுப்பு வரும். சோதனையை யாருமே விரும்புவது கிடையாது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சோதனை என்ன செய்கிறது? கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனை வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வேறு வேறு விதமான சோதனைகள் வரும். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது வேதத்திலும் கூட அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதனைகளின் பாதைகள் வழியாய் கடந்து சென்றார்கள். இன்னும் உலகத்திலும் நம்ம பார்க்கிறோம், தேவ மனிதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட சோதனைகளின் வழியாகத்தான் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? கடந்து வருகிறார்கள். வேதம் சொல்கிறது, அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒருவேளை நாமும் கூட இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே சோதனை எனக்கு வருதே, என்னால் இந்த சோதனைகளை தாங்க முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். எல்லாரும் சோதனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்துதான் இந்த வாழ்க்கையை கடந்துதான் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு சோதனை போனால் அடுத்த சோதனைகள் வரும். எல்லாவற்றையும் கடந்து தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் முன்னேறி செல்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோஜா மலரை பார்க்கிற பொழுது அது மிகவும் ஒரு அழகான வாசனை கொடுக்கிற ஒரு மலர். ஆனால் அந்த மலரை சுற்றி முட்கள் இருக்கிறது. நாம் அந்த மலரை பறித்து நாம் சூடுகிறோம். அப்பொழுது அந்த மலர் என்ன செய்யலை? ஒரு நாளும் முறுமுறுக்காது. என்னுடைய வாசனையையும் அழகும் கெட்டுப்போகிறதே என்று சொல்லி அது ஒரு நாளும் அது அடம்பிடிக்காது. அது தன்னுடைய விட்டு கொடுக்கும். அந்த மலர் விட்டு கொடுப்பது போல, பிறருக்கு உபயோகமாக தன்னை விட்டு கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருகின்ற சோதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படிப்பட்ட நிறைய மனிதர்கள், தேவ பிள்ளைகள் என்ன செய்திருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருமே இந்த பாதையின் வழியாக, யாருமே இந்த சோதனையின் பாதைக்கு யாருமே விதிவிலக்கு அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது பிரிட்டனை சேர்ந்த ஆஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மர்ம காய்ச்சலினால் அவர் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 2 கால்களும் செயலிழந்து போன நிலையிலே அவர் ஒரு பெரிய விளையாட்டு வீரர், நீச்சல் வீரர். அவர் தன்னுடைய நீச்சலில் அவர் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மிகவும் பயிற்சி எடுத்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே எதிர்பாராத விதமாக அவருடைய 2 கால்களும் செயலிழந்து விட்டது. ஆனாலும் கூட அவர் என்ன செய்யல? சக்கர நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு அவர் அந்த கேஸ் அதை நிரப்பி அந்த வீல் சேர்ல இருந்து அவர் பயிற்சி எடுக்கிறார். எடுத்து நீச்சல் பயிற்சியை எடுத்து மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார்? 360 டிகிரி கோணத்தில் அது சுழலும்படியாக அவர் அதை செய்து திரும்பவும் தன்னுடைய பயிற்சியை அவர் என்ன செய்கிறார்? அவர் எடுக்கிறார். எடுத்து அவர் மீண்டும் என்ன செய்கிறார்? கடலில் நீந்தி உலக சாதனை படைக்கிறார். அதாவது ஒரு சோதனை வருகிற பொழுது நாம் துவண்டு என்ன செய்கிறோம்? நின்று விடுகிறோம். இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறோம். சில வீடுகளில் சிலருடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரும், அவமானங்கள் வரும், நிறைய நிந்தைகள் வரும். சிலர் அதோடு என்ன செய்கிறார்கள்? முடங்கி போகிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, எந்த சோதனை வந்தாலும் அதை நாம் சகிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவருக்கும் சோதனைகள் வந்தது. அவரும் நம்மை போல மனிதனாக வாழ்ந்ததினாலே பல சோதனைகளை கடந்துதான் ஆண்டவரும் இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். அவரும் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகவில்லை. அந்த சோதனைகளின் மத்தியிலே அவர் என்ன செய்தார்? அதை சாதனையாக்கி முடிவு பரியந்தம் என்ன செய்தார்? அவர் ஜெயம் எடுத்து இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார்? பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் ஒரு வெற்றி வேந்தராக அவர் வீற்றிருக்க காரணம் என்ன? அவருக்கு வாழ்க்கையிலே வந்த சோதனைகள், பாடுகள், அவற்றின் மத்தியிலே அவர் பின்வாங்கி போகாதபடி முடிவு பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? சோதனைகளை, உபத்திரவங்களை கடந்து சென்றார். நாமும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை உபத்திரவங்களை கண்டு, சோர்வுகளை கண்டு சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. மீண்டுமாக நாம் உற்சாகப்பட்டு நாம் ஆண்டவருக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தூசியை உதறி தள்ளிவிட்டு, சோர்வுகளை, சோதனைகளை உதறி தள்ளிவிட்டு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் கூட அந்த மோட்ச பிரயாணம் என்ற ஒரு நூலிலே நாம் பார்க்கிற பொழுது வேத புத்தகத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிற புத்தகம் அந்த மோட்ச பிரயாணம். அந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
அங்கே அந்த ஜான் பனியன் எழுதிய அந்த புத்தகத்திலே அந்த கிறிஸ்டியான் சொல்லக்கூடிய ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் ஒரு உளையான சேற்றுக்குள்ளாக 2 பேரும் விழுந்து விட்டார்கள். அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சேற்றுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, வெளியில அவங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணுதாங்க. அப்போ அந்த கூட உள்ள அந்த மனிதன் கிறிஸ்டியானோடு பிரயாணப்பட்ட அந்த மனிதன் சொல்லுகிறான், எப்பா என்னால் இப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது. அவங்க பிரயாணம் பண்ணி எங்கே போகிறாங்க, மோட்சத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் முதல்ல ஆரம்பத்திலே அங்கே ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்தாச்சு. அப்போ அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் சொல்கிறார், என்னால் முடியாது, நான் திரும்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், வெளியில் வந்து எழும்பி ஓடுகிறார். இன்னும் என்னென்ன பாடலாம் இருக்கோ தெரியாது, ஆரம்பமே இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு பின்வாங்கி ஓடுகிறார். ஆனால் அந்த கிறிஸ்டியான் என்ன செய்கிறார், தொடர்ந்து பல கஷ்டங்களையும் பட்டு முடிவிலே அவர் அந்த மோட்சத்திலே போய் சென்று சேர்கிறதை நாம் அந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். பாடுகள் இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை. ஒருவேளை நம்ம பின்வாங்கி போவோம் என்று சொன்னால் வசனம் சொல்கிறது, ஒருவன் பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நம்ம பின்வாங்கி போவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆத்துமா நம்மேல் பிரியமாயிராது. பாடுகள் நம்மை உருவாக்குவதற்காக, சோதனைகள் நம்மை உருவாக்குவதற்காக என்று சொல்லி நாம் உணர்ந்து அந்த சோதனையை நாம் சகிக்கிற பொழுது கடைசியாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினவர்களுக்கு அவர் என்ன செய்வார், இந்த ஜீவ கிரீடத்தை தருவார். அந்த சோதனைகளை கடந்து நாம் செல்கிற பொழுது நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கோழைகளாக அல்ல, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்களை கடந்து நாம் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். நமக்கு மாத்திரம் சோதனை அல்ல, நமக்கு மாத்திரம் பாடுகள் அல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், கரம் பிடித்து நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே நம்முடைய உற்சாகத்தை நாம் இழக்காதபடி நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நாமும் கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று உம்முடைய வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு விதமான சோதனைகளிலே, பல்வேறு விதமான பாடுகள், போராட்டங்களிலே சிக்கி இருந்தாலும் ஆண்டவரே, அதை நாங்கள் பொறுமையோடு சகித்து ஆண்டவரே, நாங்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.